There are a lot of noises going on in our minds. இப்பொழுதுமே நம்ம சிந்தனையில் நிறையா நாய்ஸஸ் கேட்கும், இரைச்சல்கள், நிறைய நாய்ஸஸ் கேட்கும். பட் நம்மளோட ஹார்ட்டில் வாய்ஸ் கேட்கும். வாய்ஸ் நம்மளோட இருதயத்தில் சத்தம் கேட்கும். There are a lot of people, they are led by the noises of the mind. They are not led by the voice in their heart. Noises தான் நம்ம லைஃப்பை வீணாக்குது. நம்மளோட மனசுக்குள்ளே வர, சிந்தையில் வர அப்படியே எண்ணங்கள் நம்மளை காப்பாற்றாது. உங்கள் இருதயத்தில் வர சத்தம் உங்களோட இந்த நாய்ஸோட கனெக்ட் பண்ணணும். பிறகு கொஞ்ச நேரம் ஆக ஆக இருதயத்திலேருந்து வருகிற சத்தம் இந்த நாய்ஸஸ் எல்லாத்தையும், நம்மளோட எண்ணங்கள் எல்லாத்தையும் அப்படியே காமாக்கிடும், சரியாக்கும். அப்போ இந்த சத்தம் நம்மளை நடத்த. இப்போ எல்லோரும் கண்ணை மூடிட்டு இருக்கும் போது உங்களோட நாய்ஸ் உங்களை வேறு பக்கத்து கொண்டு போயிட்டே இருக்கும். இங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. மைண்ட் அப்படியே ஸ்டேபிளாக இருக்காது. பட் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் ஆல்வேஸ் இன் அவர் ஸ்பிரிட். ஆவியானவர் எப்பயுமே நம்ம உள்ளத்தில் நம்மகிட்ட சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நீங்களும் நானும் ரொம்ப கிளவராக மாறணும். எல்லா காரியத்திலையும் இந்த நாய்ஸஸ் நம்மளை குழப்பம் அடைய விடக்கூடாது. உள்ளுக்கு இருக்கிற இந்த சத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுக்க, நிம்மதியை கொடுக்க, இந்த சத்தம் நம்மை நடத்துறதுக்கு இடம் கொடுக்கணும். நீங்கள் வேறு பிரச்சனையில் போகும்பொழுது, போராட்டங்களில் போகும்பொழுது இந்த நாய்ஸஸ் நம்மளுடைய சிந்தனையில் வர நிறையா எண்ணங்கள் குழப்பங்கள் நம்மளை கண்ட மாதிரி தாறுமாறாக ரியாக்ட் பண்ண வச்சிடும். தாறுமாறாக ரியாக்ட் பண்ண வச்சிடும். எல்லா பிரச்சனைகளையும் தாறுமாறாக ரியாக்ட் பண்ண வச்சிடும். ஒருத்தன் பேசிட்டா டக்குன்னு பேச வைக்கும், ஒருத்தன் எதிர்த்தா மறுபடியும் எதிர்க்க வைக்கும். பட் நமக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆவியானவருடைய சத்தம் நம்மளை காம் பண்ணும், நம்மளை கூல் பண்ணும், நம்மளை அமைதிப்படும். இந்த மாதிரி சர்ச்சில் ப்ரே பண்ணும் பொழுது கூட நீங்கள் இந்த நாய்ஸ்லேருந்து ப்ரே பண்ணக்கூடாது. இங்கேருந்து வர்ற நாய்ஸஸ், இங்கேருந்து வர சத்தத்தில் கத்தக்கூடாது. இங்கேருந்து வர்ற சத்தத்தில் பேசணும். நீங்கள் இங்கே கூட ஆவியினால் ஜெபிக்க பழகணும், ஆவியினால் துதிக்க பழகணும், ஆவியினால் நடத்தப்பட பழகணும். அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த நாய்ஸஸ் எல்லாம் அடங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். உங்கள் கவனம் வேறு எங்கேயும் போகக்கூடாது, அப்படியே ஃபோக்கஸாக இருக்கும். நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க, கொஞ்ச நேரத்தில் நல்லா ஆயிடுவீங்க. சர்ச்சுக்கு போன ஒரு திருப்தி இருக்கும். இல்லைன்னா சண்டே சர்ச்சுக்கு போனேன்னு சொல்லுவீங்களோடைய, காட்டுக்கிட்ட போக மாட்டீங்க. There are so many people, they are coming to church but they are not coming to God. ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க. சர்ச்சுக்கு நல்லா இருந்துச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் தான் காட்டுக்கிட்ட நல்லாகி போகிறாங்க. ரொம்ப பேர் சர்ச்சுக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்ட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு கடைசியில் மைண்டில் என்னதம்மா நிற்கும்? கீழே இறங்கி போகும்போது அவங்க சத்தம், சிந்தனையில் கேட்குற அந்த நாய்ஸஸ் தான் நிற்கும். கடைசியில் அந்த சத்தங்கள், குழப்பங்கள் இருக்குல்ல, அதுதான் கேட்டு. பட் ஆவியினால் பிறக்கிற அந்த சத்தம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற உள்ளுக்கு ஒரு சத்தம் இருக்குது. எல்லா விஷயத்திலும் உங்களை நேசிக்கிறேன்னு ஒரு சத்தம் உள்ளுக்கு போட்டுக்கிட்டே இருக்கு. உள்ளுக்கு சொல்லுது ஒரு சத்தம், நான் உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிடலை. உள்ளுக்கு இருக்கிற சத்தம் சொல்லுது, என்னுடைய சமாதானம் உனக்குள்ளே தான் இருக்குது. உள்ளுக்கு இருக்கிற சத்தம் சொல்லுது, நான் உன் மேலே லவ் வச்சுருக்கேன். உள்ளுக்கு இருக்கிற சத்தம் சொல்லுது, காட் ஒன்று இன்னும் வெறுக்கலை. உள்ளுக்கு இருக்கிற சத்தம் சொல்லுது, இப்போ உன் முன்னுக்கு ஒரு புதிய வழியை காட்ட போகிறேன், அப்படிலாம் சொல்லும். உள்ளுக்கு இருக்கிற சத்தம் நம்மளை குணமாக்கும். நம்மளோட பெயின் எல்லாத்தையுமே உள்ளுக்கு இருக்கிற சத்தம் சரியாகும். நீங்கள் கடவுளை இதை அப்படி தேடக்கூடாது, இப்படி மட்டும் தேடக்கூடாது. டோன்ட் சீக் காட் ஆல்வேஸ் அவுட் சைட் ஆஃப் யுவர் லைஃப். சீக் காட் இன்சைட் யூ. உங்களுக்குள்ளேயும் நீங்கள் கடவுளை தேடி பழகணும். இயேசு சொன்னார்,
நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கு உங்களுக்குள்ளே இருப்பார், உங்களோடு இருப்பார். அந்த தேற்றரவாளன் உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். He will lead you அப்படின்னு சொன்னார். நான் உங்கள்கிட்ட கேட்கணும், கர்த்தர் உங்களை லீட் பண்ணுறார். இஸ் காட் லீடிங் யூ இன் திஸ் மேட்டர், இன் தட் மேட்டர், இல்லை யூ ஆர் லெட் பை யோர் ஓன் மைண்ட்? நான் உங்கள்கிட்ட கேட்கணும், அந்த காரியத்தில் உள்ளுக்கு இருக்கிற ஆவியானவர் நடத்துகிறாரா, இல்லை உங்கள் புத்தி பேசிக்கிட்டே இருக்கா உங்ககிட்ட? நீங்கள் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, உள்ளுக்கு இருக்கிறது வருகிற அந்த ஆவியானவர் மூலமாக நான் ஜெபம் பண்ணணும், ஆவியானவர் மூலமாக துதிக்கணும், ஆவியானவர் மூலமாக நான் சமைக்கணும், ஆவியானவர் மூலமாக அந்த சத்தத்தோடு ஆவியானவர் வழிநடத்தலோடு என் கணவரோடு வாழணும், ஆவியானவர் வழிநடத்தலோடு என் ஹஸ்பண்டோடு நான் வாழணும், சரியாக வாழணும், என் ஒய்ஃபோட வாழணும். உள்ளுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் நின்று கேட்கணும். ஸ்டாப், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் யுவர் காட். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று கற்றுக்கொள். கொஞ்ச நேரம் நின்று பாரு. ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ ஆல்வேஸ். ஆவியானவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறார் இல்லையா? ரொம்ப பேர் நினைக்கிறீங்க ஹோலி ஸ்பிரிட் இப்படி பிரித்து வச்சுருக்காரு, கடவுள் நம்மளை பிரித்து வச்சுருக்காரு, ஸ்பிரிச்சுவல் அண்ட் நான் ஸ்பிரிச்சுவல். God always lead us into spiritual matter only. Non-spiritual matterலாம் ஆண்டவர் பேச மாட்டார். நம்ம பேர் நினச்சிட்டு இருக்கோம் ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்களை பேசுவார், ஜெபிச்சிட்டு இருக்கும் போது பேசுவார், அப்புறம் ஆண்டவர் பேசுவார், இதெல்லாம் சொல்லுவார், தீர்க்க தரிசனம் உரைப்பார், இப்படி சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் மனைவி கூட சண்டை வரும்பொழுது அங்கே உள்ளுக்கு பேசுகிறாரு. அந்த சத்தத்தை கேட்டால் மனசு நல்லாவும், அந்த சத்தத்தை கேட்டால் ஒரு வழிநடத்தல் வரும், அந்த சத்தத்தை கேட்டால் ஒரு விடுதலை உண்டு அப்படின்னு நம்ம அங்கே கேட்க மாட்டோம். வேலை செய்கிற இடத்துக்கு இன்றைக்கி எழுந்திரிச்சு வேலைக்கு போகவே கடுப்பாக இருக்குது, அந்த மாதிரி கடுப்பாக போகக்கூடாது. ஏன்னா அங்கே எஜமான் இயேசு இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. வேலை செய்கிற இடத்துல ஜீசஸ் இருக்கார். யூ ஆர் சர்விங் காட் தேர். அண்டு நீங்கள் வேலைக்கு போகும்போது கூட ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரே நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் சத்தத்திலிருந்து உங்கள் நடத்துதலிருந்து நான் இந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லணும். இப்போ எனக்கு கடுப்பாக இருக்க, வாட் இஸ் யுவர் வாய்ஸ் கன்சர்னிங் திஸ், இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கணும். நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்ன சொல்கிறீங்க, இதை குறித்து என்ன சொல்கிறீங்க? இப்போ எனக்கு இப்படி கடுப்பாக இருக்குது, போக பிடிக்கல, என்ன சொல்கிறீங்க? இப்போ இவங்க பாருங்கள், ஒரு வேலை கொடுக்குறாங்க, அந்த வேலை செய்ய எனக்கு கோபம் வருது, கடுப்பாக இருக்குது. ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ளே இருக்கிற அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்காம மைண்ட் என்ன சொல்லுதுன்னு கடுப்பில் போய் வேலை செய்யுது, ஜாமானை தூக்கி எறிகிறது. இல்லைன்னா அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா வேலையை விட்டுட்டு போட்டு நிப்பாட்டிட்டு உட்காந்துருக்கிறது. ஏன்னா கடுப்பாக இருக்குது நமக்கு செய்யறதுக்கு. இந்த உலகத்திலேயே நான் ஒன்று சொல்கிறேன், திஸ் இஸ் ரியல். இந்த உலகத்திலேயே கர்த்தர் மாதிரி உங்ககிட்ட பேசுனது வேறு யாருமே இருக்க முடியாது. உங்ககிட்ட காட் பேசுகிற மாதிரி வேறு யாருமே பேசியிருக்கவே முடியாது. பட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்களும் நானும் காட்டோட சத்தத்தை டிஸ்பைஸ் பண்ண மாதிரி, அதை மறுதளித்த மாதிரி, அதை அசட்டை பண்ண மாதிரி வேறு எந்த சத்தத்தையும் அசட்டை பண்ணியிருக்க மாட்டோம். மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்கிறத கவனமாக கேட்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசின மாதிரி சின்ன வயசில் உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து பேசுகிறாருன்னு பைபிள் சொல்லுது. தாயின் கருவிலே உன்னை பேர் சொல்லி அழைச்சேன், நீ வெளியில் விழுந்த பிறகு தான் உங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, உங்கள் அப்பா கூப்பிட்டாரு. ஆனால் உன் வயிற்றுலே கூப்பிட்டது காட். உன் வயிற்றில் நீ இருக்கும் பொழுதே காட் தான் முத கூப்பிட்டாரு, ஆண்டவர் தான் பெயர் சொல்லி கூப்பிட்டார், உன்னை பெயர் சொல்லி அழைச்சார் கர்த்தர். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்கிட்ட அதிகமாக பேசுனது வேறு யாருமே பேசியிருக்க மாட்டாங்க, அதிகமாக பேசுனது காட்டு தான். ஆனால் நம்ம என்னம்மா செஞ்சிட்டோம், அந்த சத்தத்தை இரைச்சலின் சத்தெல்லாம் மாற்றிட்டோம். இரைச்சல்னா தெரியுமா, காட்டோட வாய்ஸை நாய்ஸ் ஆக்கிட்டோம். அது ஒரு நாய்ஸ், அதை கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டோம். பட் நம்மளோட மைண்டோட வாய்ஸை, நம்ம மைண்டோட நாய்ஸை வாய்ஸ் ஆக்கி வச்சுருக்கோம். நம்ம மைண்டில் வர்ற அந்த குழப்பமான எண்ணங்கள் இருக்குமா, இப்படி போய்கிட்டே இருக்கும், காலையிலேருந்து சொல்ல இப்படி போய்கிட்டே இருக்கும்ல, அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் சத்தமாக மாற்றிட்டோம். பைபிள் சொல்லுது, சுய புத்தியின் மேலே சாயாத, don't always depend on your own thought, don't lean upon your mind. மனசு சிந்தனை என்ன சொல்லுதுன்னு கேட்காதடா,
எல்லா சூழ்நிலையிலும் ஹார்ட்டில் காட் பேசுவார். லிசன் டு த வாய்ஸ் இன் த ஹார்ட், பிகாஸ் காட் ரிசைட்ஸ் இன் யோர் ஹார்ட், இஸ் ரிசைடிங் இன் யோர் ஹார்ட். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் வாழ்கிறார். எல்லா விஷயத்திலும் சொல்கிறேன், உன் காசு சேர்க்குற விஷயத்திலும் காசு செலவு பண்ணுற விஷயத்துலையும் இந்த மைண்ட் இப்படி சொல்கிறதெல்லாம் செய்கிறது. கடைசியில் எவ்வளோ காசு கிடைச்சாலும் உங்களால் சேர்க்க முடியாது, உங்களால் வாழ முடியாது. ஏன்னா இப்படி தானே வாழ்ந்து பழகிட்டோம். ஆனால் சொல்கிறது, ஆண்டவர் சில பேரை தான் ஆசீர்வதிப்பார், சில பேரை ஆசீர்வதிக்க மாட்டார். காட் வந்து சில பேரை சூஸ் பண்ணி பிளஸ் பண்ணுறாரு, என்ன வந்து பிளஸ் பண்ண மாட்டார். செப்ப யாரா சொன்னது? அதுவும் பிசா சொல்கிறத கேட்குறேன். நீ இன்னொன்று சொல்லி வச்சுருக்க, என் குடும்பம் பெருசு, நான் முன்னேற முடியாது. அடுத்தது எங்கள் அப்பா அம்மா சரியில்லை, நான் முன்னேற முடியாது. எங்கள் அப்பா அம்மா என்ன சேர்த்து வச்சாங்க? இதெல்லாம் உங்களுடைய சிந்தனையில் வர நாய்ஸஸ். ஆனால் கர்த்தரோட சத்தத்தை கேட்டால் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற சகல ஆசீர்வாதம் உன்னுடையதுன்னு சொல்லுவார். எல்லாமே உன்னுடையது சொல்வார். என்கிட்ட இருக்கிற பரிபூர்ணம் எல்லாம் உன்னுடையது, என்னுடையது எல்லாம் உன்னுடையதுன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் அப்படி இருக்க நாம் எல்லாரும் தடுமாறிக்கிட்டே இருக்கிறோம். ஈவன் ப்ரே பண்ணுறவங்க கூட தடுமாறுறாங்க. பிகாஸ் என்ன தெரியுமா? ப்ரே பண்ணி முடித்த உடனே உள்ளுக்கு சத்தத்தை கேட்கறதில்ல. சத்தம், காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ ஆல்வேஸ். காட் இஸ் கடவுள்னாலுமே வாய்ஸ், கடவுள்னாலுமே சத்தம், கடவுள்னாலுமே வார்த்தை. அந்த வார்த்தையை புறக்கணிக்கக்கூடாது. அதில் அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் பேசின வார்த்தைகள், நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இதை வேறு படிக்கிறது இல்லையா? அதனால் இங்கேருந்து எடுத்து கொடுக்க முடியல, காட் வந்து கொடுக்க முடியல. இதில் நிறையா இருக்குது வேறு. இதை தேடி படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வாய்ஸை கடவுள் இழுத்து கொடுப்பார், உனக்கு படித்ததை ஞாபகப்படுத்துவார். சில நேரத்தில் காட் வந்து பாட்டு மூலமாக உன்னை ஞாபகப்படுத்துவார். அதனால தான் கிறிஸ்டியன் சாங்ஸ் வந்து பவர்ஃபுல்லான சாங்ஸ். You should always feel your spirit rhythm. You should always உன்னோட மைண்டில் இருக்கிற ரிதமை வந்து காட்லி சாங்ஸ்க்குள்ளே சோக் பண்ணி இருக்கணும். நீங்கள் ஒரு சில இடத்துல, நான் எனக்கு இப்போ இடையில கூட ஸ்ரீலங்காவில் எனக்கு ஒரு அந்த அனுபவம் ஏற்பட்டுச்சு. ஒரு வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னு ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு நினச்சோம். தென் ஒரு பாட்டு வந்துச்சு. பாட்டு வந்தோன்னே ஐ டோல்ட் சம்படி டு சிங் தட் சாங். என்னடா ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறோம், சிம்பிளாக வந்து தேங்க்யூ காட், இந்த வீட்டில் உள்ளவங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, நன்றின்னு சொல்லிட்டு போகிறது தான் மைண்டில் உள்ள நாய்ஸஸ். மைண்டு என்ன சொல்லணும்னா அப்படி தான் சொல்லும். ஏன்னா இந்த இடத்துல இப்படி தான் செய்யணும்னு மைண்டு சொல்லுது. பட் ஸ்பிரிட் வந்து வேறு சொல்லும். ஸ்பிரிட் சொல்லும், இந்த வீட்டில் நீ பிளஸ்ஸிங்கை ரிலீஸ் பண்ணலாம். அவங்க கொடுத்தது கொஞ்சம் சாப்பாடு தான், நீ கொடுக்க போகிறது நிறையா கொடுத்துட்டு போகலாம் அந்த வீட்டில். அந்த மாதிரி ஸ்பிரிட் உள்ளுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், உள்ளுக்கு காட் வந்து ஒர்க் பண்ணுவார். ஒரு பாட்டு படித்தோம், ஒரு ஜெபம் பண்ணோம், முடிச்சிட்டோம், ஆமேன்னு சொல்லிட்டோன்னே நுப்பாட்டினேன். ஏன் தெரியுமா? இந்த பாட்டு வந்துச்சு. என்ன பாட்டு தெரியுமா? வாய்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஆனால் சில பேர் ப்ரே பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நாய்ஸில் வாழ்ந்தீங்கன்னா, நாய்ஸ்னால் தெரியுமா? இரைச்சல். இந்த இரைச்சல் சத்தத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ரே பண்ணுறதே அவுட்டாக போச்சுன்னு அர்த்தம். நம்ம ப்ரே பண்ணுறதே வீணாக போச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் இருக்காருன்னு சொல்கிறோம். எங்கள் ஆண்டவர் தான் சரின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். உங்கள் ஆண்டவர் சரின்னா உங்ககிட்ட என்ன செய்கிறாரு அதை சொல்லுங்கள். உங்கள் ஆண்டவர் சரின்னா உங்ககிட்ட என்ன பேசுகிறாரு அதை சொல்லுங்கள். உங்கள் ஆண்டவர் சரின்னா அந்த மேட்டரில் சரியாக்கி இருக்கணுமே, ஏன் சரியாக்கலை? ஏன்னா ஆண்டவர் பேசுகிறாரு. அந்த வாய்ஸை வந்து நம்ம எல்லாரும் அந்த சத்தத்தை வந்து, அந்த சத்தம் வல்லமுள்ளது, அந்த சத்தத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நாம் எந்த காரியத்தையும் சின்ன வயசுலேருந்து மனசில் தோணுனதையே செஞ்சிட்டோம். நாம் புத்தியில் வந்ததே செஞ்சிட்டோம். யாராவது கடுப்பேற்றிட்டானா புத்தியில் என்ன வந்துச்சோ அதே செஞ்சு முடிச்சிட்டோம், அதே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காசு பிரச்சனைனா புத்தியில் என்ன வந்துச்சோ அதே செய்கிறது. எப்போ பார்த்தாலும் கையை எழுந்துறது, எங்கே பார்த்தாலும் கடை வாங்குறது. சம்பளம் எடுத்தால் உள்ளுக்கு இருக்கிற வாய்ஸ் கிட்ட கேட்கறது இல்லை, உள்ளுக்கு இருக்கிற ஆண்டவருடைய சத்தத்திட்ட கேட்குறது. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உலகத்திலேயே நீங்கள் பிறந்து இதுவரைக்கும் உங்கள்கிட்ட எக்கச்சக்கமாக பேசுனது, இப்போ கூட பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த இடத்த விட்டு போனாலும் உங்கள் கூட பேச போகிறது உள்ளுக்கு இருக்கிற காட் தான். அதிகமாக பேசியிருக்காரு. ஆனால் அவ்வளோ பேசியும் நாம் எல்லாரும் வேறு வேறு பாதையில் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
சுய புத்தி. மைண்டில் ஓடுறத செக் பண்ணு. நிறைய பொய் ஓடும் மைண்டில். பார்த்தியா, அவங்க உன்னை பார்த்துட்டு தெரியாத மாதிரி போயிட்டாங்க, இதெல்லாம் பிசாசு சொல்கிற பொய். ஏன்னா கடுப்பேற்றணும் உங்களை. அவங்க பார்த்துட்டு உன்னை முறைச்சிட்டு போகிறாங்க, கடுப்பேற்றணும். பார்த்தியா, இந்த மாதமும் உனக்கு தோல்வியின் மாதம்தான், பிசாசு சொல்கிற பொய். உள்ளுக்கு சத்தம் என்ன கேட்குது? சில பேருக்கு இந்த மைண்டோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்குது. பிகாஸ் யுவர் மைண்ட் ஆல்ரெடி பொசஸ்ட் பை த டெவில். யூ ஆர் அண்டர் ஆப்ரேஷன் ஆஃப் த டெவில். சில பேருடைய இந்த மைண்டு சத்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்குது. காட் பேசுகிறான்னு சொல்லி போடுறாங்க. சில பேர் கடவுள் பேசுகிறான்னு சொல்லி போடுறாங்க. இந்த மைண்டோட சத்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்குது. காரணம், யூ ஆர் பொசஸ்ட் பை த டெவில். பிசாசுனால ரொம்ப பிடிக்கப்பட்டுருச்சு மைண்டு. அதனால கேட்குற சத்தமெல்லாம் கடவுள் பேசுகிற மாதிரி தெரியுது. ஆவியானவர் நம்மளை விடுதலையாக்குவாராக. விடுதலையாக்கிட்டு அவருடைய சத்தத்துக்குள்ளே கொண்டு போவாராக. சில பேர் காட்டோட சத்தம்னு சொல்கிறீங்க, பட் இட் இஸ் கான்ட்ராடிக்டட் டு த வேர்ட் ஆஃப் காட், ஸ்கிரிப்சர்ஸ். நீங்கள் பேசுகிற சத்தங்கள், சில பேரோட சத்தம்ன்றீங்க, இங்கே வந்து மாறுபட்டதோடு இருக்குது. இங்கே சொல்லப்பட்டதோடு நீங்கள் சொல்கிறது ஒப்போசிட்டாக இருக்குது. சில பேரோட சத்தம்லாம் ஒப்போசிட்டாக இருக்குது. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளெல்லாம் என்னை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதையை செவ்வைப்படுத்துவேன்னு சொன்னான். எவ்வளோ அற்புதமான வார்த்தை. சொந்த புத்தியில் நடக்காதடா. இந்த சத்தத்தை கேட்டு இன்னொன்று என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை நமக்கு இருக்கிற பிரச்சனை? எவனோ ஒருத்தன் குழப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு கூட்டாளியாக இருப்பான் பாருங்க. அவன் ஆவியின் சத்தத்தை கேட்டவனாக இருக்க மாட்டான். அவன் சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. அவன் சத்தத்தை கேட்டு அவன் செய்கிற பிழையெல்லாம் நம்ம செய்வோம். அவன் செய்கிற வழியிலெல்லாம் நம்ம போவோம். முட்டாளோட சேராத, முட்டாளாயிருவன் பைபிள் சொல்லுது. மூடனோட சேராத, ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானி ஆவான். எவன் கடவுளோட சத்தத்தை கேட்குறானோ அவங்களோட சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நீயும் கடவுளை கேட்குற சத்தம் உள்ளவனா மாறுவ. நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படிப்பட்டவனோடையே சேர்ற? சில பேருக்கு இங்கே பாருங்கள், இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பயங்கரமாக கோவம் வருது இல்லை, பயங்கரமாக சிக்க மாட்டேங்கிட்டீங்களா? நாய்ஸஸ் எது எடுத்தாலும் சுருக்குன்னு ஆகுதில்ல. அப்பேஸ்ல அல்லோ சச்சக்கா இல்லோ அப்பேஸ். யூ டோன்ட் ஹேவ் ஃபியூச்சர் அட் ஆல். பெட்டர் நீங்கள் உள்ளுக்கு இருக்கிற சத்தத்தை கேட்க பழகணும். பிகாம் நீ இதை ட்ரெயின் பண்ணால் நல்லா இருவேன். ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய எதை எடுத்தாலும் இப்படி பேச்சு கட்ட பேச்செல்லாம் விட்டு அடிக்கிறது, மற்றவனை பிடிச்சி சபிக்கிறது. திங்கக்கிழமையிலேருந்து ஆல்மோஸ்ட் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு பையன் ஊழியம் செய்கிறான். பயங்கரமாக ஊழியம் செய்வான். அங்கங்கே ஓடி ஊழியம் செய்வான். இன்றைக்கி காலையில் நான் சொல்கிறேன், எவன் ஒருத்தன் தனியாக ஜெபிக்கலையோ அவன் கடவுளை டினை பண்ணிக்கிட்டே இருக்கான். கடவுளை மறுதளிச்சுக்கிட்டே இருக்கான். ஜீசஸை மறுதளிக்கிறான். எவன் ஒருத்தன் தனியாக ஜெபம் பண்ணலையோ அவன் ஆன்டிகிரைஸ்ட் ஸ்பிரிட்டை இன்வைட் பண்ணுறான். எவன் ஒருத்தன் தனியாக ஜெபிக்கலையோ அவன் பாவம் செய்கிறான். எவன் ஒருத்தன் தனியாக ஜெபிக்கலையோ. நான் பேசிக்கிட்டு இருந்து கடைசியாக வந்த யாருக்காவது ப்ரே வேணுமான்னு கேட்டான். வந்தான் அந்த பையன். திங்கக்கிழமையிலேருந்து ஏதோ வெள்ளிக்கிழமை வரைக்கும் துதியில் நடத்துவான். அங்கங்கே ஊழியம் செய்கிறான். சொல்கிறான், நான் வெறுப்பாக இருக்குது எனக்கு வாழ்க்கை, என்னால் ப்ரே பண்ணவே முடியல. பார்த்தீங்களா ஏன் ப்ரே பண்ணவே முடியல? உங்களுக்கு தெரியுமா ஏன் ப்ரே பண்ண முடியலன்னு? இந்த சத்தம் பயங்கரமாக ஓவர்டேக் பண்ணிருச்சுல. இந்த சத்தம் ஓவர்டேக் பண்ணிருச்சு. அப்படியே எழுந்திரிச்சோன்னு நம்மளை மூவ் பண்ண வைக்கிது. வேறு எங்கேயாவது ஏதாவது காரியம்னா வேறு எங்கேயாவது தான் மூவ் பண்ணுவோம் ஒழியா we won't stand before the Lord. அப்பான்னு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறதில்ல. அப்பான்னு நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று பாரு, நான் தான் உன் தேவன், நான் ஜாதிகள் மத்தியில் உயர்ந்திருப்பேன், எல்லா சூழ்நிலை நான் தான் பெருசு அப்படின்னு கர்த்தர் காட்டுவார். அங்கே போக மாட்டோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அணிந்து பட்டினியாக இருக்கும். சிங்கத்துக்கு கூட பிள்ளைக்கு கூட சாப்பாடு கிடைக்காது. ஆனால் ஏன் பிள்ளை நீ நல்லா இருப்பேன்னு கர்த்தர் சொல்லுவார். பட் we can't hear his voice. காசு எடுத்தால் பாருங்களேன் என்ன மாதிரி செலவு பண்ணுறீங்கன்னு. யூ டோன்ட் வாண்ட் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். சரி, அப்படி வாய்ஸ் ஆஃப் காட் ஹேண்டில் பண்ண தெரியலன்னா நான் எத்தனை பேர்த்துக்கு சேர்ச்சில் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே சேர்ச்சில் பணத்தை சரியாக நிர்வாகம் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் அந்த கிரேஸை பெற்றுக்கொள்ளுங்க. வரம்னா என்ன? சுகமாக்குறது தான் வரமா? பிசாசுகளை துரத்துறது தான் வரமா? பணத்தை நிர்வாகம் பண்ணுற வரத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். யூ நீட் டு ஹேவ் தட் கிரேஸ் டு ஹேண்டில் மணி. மணி எவ்வளோ பெரிய முக்கியம் தருமா? காசு எவ்வளோ முக்கியம் தருமா? ஆனால் காசு விஷயத்தில் இன்னைக்கு வரைக்கும் தடுமாறிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் சம்பளம் எடுத்தவனா இன்றைக்கி நல்லா இருக்கிறான், ஞானமாக இருக்கிறான்.
ஞானமாக இருக்கிறவன் சில பேர் ஞானமாகவே இருக்கிறான். எந்த கஷ்டத்துலையும் போயிட்டு யார்ட்டையாவது காசை கேட்குறோம். ஒரு சேவிங் காசில் ஒரு 20 போட்டு வைக்க முடியல நம்மளால். அந்த 20 தொடாமல் இருக்க முடியல, போய் தொட்டுறது உடனே. கர்த்தர் எதுக்கு தெரியுமா? எல்லா சாப்பாட்டுலேயுமே விதை வச்சுருக்காரு. கத்திரிக்காய் சாப்பிட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காய்க்குள்ள அவ்வளோ விதைகள் இருக்கும், அவ்வளோ சீட்ஸ் இருக்கும். ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஆப்பிள்குள்ளே ஒரு எத்தனையோ ஒரு 12-13 சீட் இருக்கும், உள்ளுக்கு விதை இருக்கும். டொரியா சாப்பிட்டிங்கன்னா டொரியானோட கொட்டையை பார்த்துருக்கீங்களா, அதுக்குள்ளே எவ்வளோ விதைகள் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு தூக்கி வீசுவீங்க. ஆனால் ஞானவன் என்னம்மா செய்வான்? அந்த விதையை எடுத்து விதைச்சி விடுவான், மண்ணில் விதைச்சி விடுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்டு வீசுறதுனால திரும்பவும் போய் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. வாழ்க்கை முழுசும் வாங்கிட்டு இருப்பீங்க. கத்திரிக்காய் வாங்கிட்டு இருப்பீங்க, ஆப்பிள் வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் சீட்டு எதுக்கு உள்ளுக்கு வச்சுருக்கான், எதுக்கு விதையை வச்சுருக்கான் தெரியுமா? எடுத்து விதைக்கிறதுக்கு. எடுக்கிற சம்பளத்தெல்லாம் விதைக்கிறதே இல்லை. போய் பேங்கில் போய் விதைங்க, எடுக்காதீங்க அந்த காசை. ஒரு 20-30 விதைச்சி வைங்க. கடவுள் பேசுவார், விதைச்சு சொல்வார். விதைக்கணும். காட்டோடைய ப்ரெசன்ஸில் கொண்டாந்து விதை. சும்மா காசை கொண்டாந்து இப்படி போட்டு போவாது. இது பிச்சைக்காரனுக்கு போடுற காசு இடம் இல்லை. இது காட் ப்ரெசன்ஸில் போடுற வேல்யூவாக நீங்கள் நினைக்கணும். இது கடவுள் கையில் நான் போய் சேருதுன்னு நினைக்கிறேன். 5 அப்பா 2 மீன் கடவுளோட கையில் கொடுத்தோன்னா 5000 பேருக்கு கொடுத்ததா மாறுனுச்சு. எல்லாத்தையும் கடவுளால் டேர்ன் பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும், பெருக வைக்க முடியும். ஆனால் எங்கே விதைக்கிறோம்? என்ன ஆட்டிடியூடில் விதைக்கிறோம்? பிரதர் சோமுக்கு கொடுக்குறீங்க, சில பேருக்கு இந்தியாவுக்கு கொடுக்குறீங்க. இது என்ன நீங்கள் பிச்சை போடுறீங்களா? அவன் சொல்லி கஷ்டப்பட்டுட்டு கொடுக்கறதுக்கு? நோ 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 நோ. நீங்கள் ஞானமாக யோசிக்கணும் அந்த இடத்த. இதுக்கு காட் சொல்லி இருக்கிறதுனால விதைக்கிறோம், காட் சொன்ன இடத்துல விதைக்கிறோம். அதெல்லாம் கடவுள் கொடுப்பாரு. நீங்கள் ஞானமாக விதைக்கணும். இங்கே கூட இந்த வாய்ஸை கேட்கக்கூடாது, இந்த நாய்ஸை கேட்கக்கூடாது, இங்கே இருக்கிற வாய்ஸை கேட்கணும். எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். சேர்ச்சுக்கு செய்கிற விஷயங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு செய்கிற விஷயம். ஏன் ஃபேமிலியில் ஏன் அவ்வளோ கடுப்பு வருது? ஏன் தெரியுமா? அவ்வளோ குழப்பமான சிந்தை, அவ்வளோ குழப்பமான சிந்தை. சில பேர் கல்யாணம் பண்ண போகிறீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, சந்தோஷமாகவே வாழ்கிறதில்ல. நீங்கள் நினைக்கிறீங்க ஈஸியாக வாழ்ந்துடலாம் நினைக்கிறீங்களா? உள்ளுக்கு ஒருத்தரை கடவுள் வச்சுருக்காரு, அதை வச்சுக்கிட்டு இப்படி நல்லாவே வாழாமல் இருக்கோமே. நம்மளால் நம்ம ஒய்ஃப் திருப்தியாக இல்லை, ஹஸ்பண்ட் திருப்தியாக இல்லை, அப்பா கூட கஷ்டப்படுறாரு நம்மளால். ஜான் சாப்டர் 16, யோவான் 16வது அதிகாரம் 14, யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம். ஜான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீசஸ் ப்ரே பண்ணி நமக்குள்ள ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. கவனமாக கேளுங்களா. உங்களுக்கு தெரியுமா, காட் எங்கேயோ தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காரு. ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காரு. அன்னைக்கு ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டு வந்து பூமி எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. அந்த ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ் மேலே வந்தார், பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கார். யோசேப்பு மேலே வந்தார் பரிசுத்த ஆவியானவர். யோசேப்பு மேலே வந்தோடனே அவன் என்னதம்மா செஞ்சிட்டான்? ஒரு பயங்கரமான பிளான் பண்ணி நாட்டுக்கே சாப்பாடு கொடுத்தான். அந்த அளவுக்கு கடவுள் அவனுக்கு விஸ்டம் கொடுத்தாரு. உன் வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்க இவ்வளோ கஷ்டப்படுறான். ஏன்னா கர்த்தர்ட்ட ஞானத்தை கேட்கறது இல்லைல்ல அன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைங்க. சுய புத்தியில் போகிறது, ஞானத்தை கேட்கறது இல்லை. Do you know wisdom comes from above? ஞானம் பரத்திலிருந்து உண்டாவது தெரியுமா? ஜோதிகளின் பிதாவிலிடத்திலிருந்து இறங்கி வருது தெரியுமா? பைபிள் என்னமா சொல்லுது? நீ என்னத்தை சம்பாதிக்கிறியோ இல்லையோ, ஞானத்தை சம்பாதி. நீ என்னத்தை சேர்த்து வைக்கிறியோ இல்லையோ, நீ 1000 பொண்ணு வெள்ளி சேர்த்து வைக்கிறதோ, ஞானம் முக்கியம்னு எழுதியிருக்கு. wisdom is principal things. ஞானம் இல்லாதவன் கையில் ரொக்கம் என்னத்துக்குன்னு எழுதியிருக்கு. ஞானம் இல்லாதவன்கிட்ட பணம் இருந்தால் என்ன, ஞானம் இல்லாதவன்கிட்ட நகை இருந்தால் என்ன, ஞானம் இல்லாதவன்கிட்ட எந்த சொத்து இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் ஞானம் உன்னை கூப்பிடும், ஞானம் உன்னோடு பேசும், ஞானம் உன்னை நடத்துறதுக்கு ரெடியாக இருக்குது. ஞானம் நடந்தமா கடவுளுடைய சத்தம். இன்ன வரைக்கும் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை ஹேண்டில் பண்ண தெரியல. யாராவது கடுப்பு ஏற்றிட்டு அவங்க கூட சரியாக தெரியல நமக்கு. ஏன் தெரியுமா? அவ்வளோ மைண்டில் ஓடுது. அவங்க செஞ்சது, அவங்க சொன்னது அப்படி கைமையாக ஓடுது. பட் உள்ளுக்கு இருக்கிற சத்தம், நம்மளை விடுதலையாக்குற சத்தம், நமக்கு ஆறுதல் கொடுக்கிற சத்தம், நம்மளை தேற்றுகிற சத்தம், we already despise that voice. அந்த சத்தத்தை அப்படியே அலட்சியம் பண்ணிட்டு இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து அவ்வளோ பயம். சில பேர் சொல்ல, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், எனக்கு அவ்வளோ பயம். சில பேர் அந்த காரியத்தை செய்ய மாட்டோம், அவ்வளோ பயம். பிஸ்னஸில் இறங்க மாட்டோம், அவ்வளோ பயம். இன்னைக்கு வரைக்கும் வேற ஆள்கிட்ட தான் காசை வாங்கிட்டு இருக்கோம் ஒழிய பிஸ்னஸில் இறங்க மாட்டோம், பயம். கர்த்தருடைய சத்தத்தை நம்புறதில்லை,
கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார், அந்த சத்தத்தை கேட்டு இறங்குறது இல்லை. மைண்டு வேறு சொல்லுமா, அதை நம்புறது. இயேசு சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஜீசஸ் சொன்னார், நான் இருக்கும் போது உங்களை நடத்தினேன், ஆனால் நான் உங்களை எல்லாத்தையும் கூட இருந்து நடத்த முடியல. நான் இந்த பூமியில் இருக்கும் போது நான் பேதுரு கூட படகுல போனேன்னா அதே நேரத்தில் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க முடியல, அதே நேரத்தில் அவங்களோட இடத்துல இருக்க முடியல. நான் பேதுரு, யோவான், யாக்கோபு மட்டும்தான் தனியாக கூட்டி போக முடியுது. ஆனால் மற்றவங்களை நான் விட்டுட்டு போக முடியுது, அவங்க கூட நான் இருக்க முடியல. ஃபிசிக்கலி இருக்க முடியல, சரீர பிரகாரமாக இருக்க முடியல. ஆனால் நான் போகிறது ரொம்ப சரி. ஏன்னா நான் போயிட்டேன்னு வச்சுக்கோமே, உங்கள் எல்லார் மேலேயும் வந்து நான் இருப்பேன், எல்லாருக்குள்ளேயும் ஹோலி ஸ்பிரிட் அனுப்புவேன். ஹோலி ஸ்பிரிட் வந்தோடனே நானும் கூட வந்துடுவேன்னு சொன்னார். எனக்கு என்ன கவலைன்னா, ஜீசஸை வச்சுக்கிட்டே தோற்று போய் உட்காந்துருக்கிறோம், ஜீசஸை வச்சுக்கிட்டே குழப்பத்தில் உட்காந்துருக்கோம், ஜீசஸை உள்ளுக்கு வச்சுக்கிட்டே இத்தனை பைபிளில் இவ்வளோ அற்புதங்களை படித்து இவ்வளோ மகிமையை பார்த்து இன்னும் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறோம். இட் சீம்ஸ் சீன்ஸ் ஆர் கிரேட்டர் தென் ஹோலினஸ். நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தத்தை விட பாவம் ரொம்ப பவர்ஃபுல் மாதிரி தெரியுது. ஏன் தெரியுமா? நாய்ஸஸ். இன்றைக்கி ஏன் தெரியுமா சில பேர் அதே தவிர மீண்டும் மீண்டும் செஞ்சிட்ருக்கோம்? சத்தம், இந்த 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 குழப்பம், இந்த எண்ணங்கள் போட்டு பிடிச்சி வச்சிருச்சு. அதுக்கு மேலே பிசாசுவர் உட்காந்துருக்கான். ஆனால் உள்ளுக்கு ஆவியானவர் வந்திருக்கிறாராம். இந்த ஆவியானவரை பற்றி ஏசு சொல்கிறாரு, அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. verse 16, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் உங்க கூடவே இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் உங்க கூட இருக்கும்படிக்கு. இப்போ நீங்கள் இறங்கி போவீங்க, உங்கள் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றணும். இங்கே வந்துட்டு ஆவியே, தூய ஆவியே வாங்க வாங்கன்னு ப்ரே பண்ணுறோம். ஏந்திரமா இங்கே அப்படி ப்ரே பண்ணுறோம், உங்களை ஜஸ்ட் ஒரு உணர்வுக்குள்ளே கொண்டு வரோம். ஆனால் என்ன மறந்துடுறீங்கன்னா, இப்படி எல்லாரும் பாடும்போது தான் தேவன் வந்து அசைவாடுறாரு, ஆவியானவர் அசைவாடுறாரு. தேத்தண்ணி குடிக்கும் போது அசைவாடுறது இல்லை, டாய்லெட்டை கழுவும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளுக்கு அசைவாடல. எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் நீங்கள் விடுதலை ஆவீங்க, சமாதானம் ஆவீங்க. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும், சத்தமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இழுத்து வந்துடும். அடுத்த வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதினால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். கிறிஸ்டியன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் அனாதையே கிடக்கிறேன், எனக்கு யார் இருக்கா? என்னம்மா பேசுகிற நீனு? என்ன பேசுகிற? மைண்டில் உள்ளதெல்லாம் பேசுகிற நீனு. நான் அனாதையே கிடக்கிறேன், எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, யாரும் எனக்கு இல்லை, இந்த உலகமே இப்படித்தான், இப்படி பேசிகிட்டு இருக்க. உலகத்தை உண்டாக்கினவரை உள்ளுக்கு வச்சுக்கிட்டு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் இல்லையா? பெரியவர் எனக்குள்ள இல்லையா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, கல்யாணம் கட்டி சந்தோஷமாக இருக்கிறாங்க, வீடு வாங்கி சந்தோஷமாக இருக்காங்க. நான் தான் இப்படியே கிடக்கிறேன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், ஜீசஸ் இருக்கிறவன் எல்லாமே இருக்கு. இந்த பரிசுத்தாவின் சத்தத்தை கேட்காதனால கர்த்தர் உள்ளுக்கு பேசுறதும் நீங்க இங்க இருந்து உங்க மைண்ட்ல பேசுறது ரொம்ப எதிர்த்து நிக்குது, கடவுளுக்கு எதிர்த்து நிக்குது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக வீச்சிக்கிறது. ஏண்டா தலைப்பாடம் அடிச்சுக்கிறோம் ப்ரே பண்ணுன்னு, ஏண்டா தலைப்பாடம் அடிச்சுக்கிறோம் பைபிளை படின்னு. எவ்வளோ பைபிள் வசனம் உள்ளுக்கு போகுதோ உங்கள் உள்ளுக்கு இருக்கிற ஆவியானவருக்கு எனர்ஜி கொடுக்குறீங்க, ஆவியானவருக்கு வந்து டூல்ஸ் கொடுக்குறீங்க, உங்கள் கூட பேசுறதுக்கு அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறீங்க. எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ உள்ளுக்கு இருக்கிற இருதயத்தை ஓப்பன் பண்ணுறீங்க, ஹோலி ஸ்பிரிட் உங்களை கொங்க பண்ணுறதுக்கு. உள்ளுக்கு இருந்து ஜெயம் வந்துடும் ப்ரே பண்ணும் பொழுது. எப்போ பார்த்தாலும் இந்த வயசுலேயே சில பேரை நான் பார்க்குறேன், வாலிப வயசுலேயே எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் இருக்கிறான். லவ் பண்ணாத போது சொல்கிறான் எனக்கு ஒன்றுமே இல்லை, லவ் பண்ணால் இன்னும் பறி கொடுத்த மாதிரி தான் இருக்கிறான், கல்யாணம் பண்ணிட்டா இன்னும் பறி கொடுத்துட்றான், பிள்ளை பிறந்தா எல்லாமே போச்சுன்றான். இதில் இவனுடைய மைண்டில் இருக்கிற கெட்ட புத்தியை மக்கள்கிட்ட சொல்லுவான், டே கல்யாணம் மட்டும் பண்ணி தொலைச்சிடாதரா. நான் ஒன்று சொல்லிட்டேன், கடவுளுடைய சத்தம் இல்லாதவன் எங்கேயுமே சமாதானமாக இருக்க மாட்டான். கடவுளுடைய சத்தம் இல்லாத கெட்ட மனைவி கூட நிம்மதியாக வாழ்கிற மனுஷனை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப போராட்டமான மனைவி கூட நல்லா வாழ்கிற நிம்மதியாக வாழ்கிறவனை பார்த்துருக்கேன். ஏந்திரமா உள்ளுக்கு இன்னொரு ஆள் கூட வாழ்ந்துட்டுருக்கான், அவன் ஹோலி ஸ்பிரிட் கூட வாழ்ந்துட்டுருக்கான், காட் கூட வாழ்ந்துட்டுருக்கான். அந்த சத்தம் ரொம்ப கேட்குறான்.
அவருடைய உணர்வில் அவன் ஆறுதல் அடைகிறான், சமாதானம் பெறுகிறான். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஒரு நிமிஷம் கூட, ஒரு வினாடி கூட கர்த்தர் உங்களை தனியாக விட்டதே இல்லை. இப்படி கூட உங்களை தனியாக விட்டதில்லை கடவுள். இப்படி அப்படி நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இந்த கெட்ட புத்தியா உங்கள்கிட்ட அப்படி சொல்லுது. நம்மளோட கெட்ட புத்தி அப்படி சொல்லி வச்சிருக்கு. ஆனால் இயேசு சொல்கிறாரு, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை வேறு என்ன மாதிரியே இன்னொருத்தரை கொடுப்பேன். அவர் உங்களுக்குள்ள வந்து உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு தெரியுன்றாரு. தெரியாத மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறாரு, உங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிறத தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனால் உலகத்துக்கு தெரியாது. உங்கள் கூட யார் இருக்கா, உங்களுக்குள்ள யார் இருக்கா தெரியாது. ஆனால் இவர் உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவரை அறிவீர்கள். அறிவீர்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அவரை அனுபவிப்பீர்கள், நீங்கள் அவரோடு உறவாடுவீர்கள். கவனிங்க, காட் வந்து இந்த சர்ச்சுக்கு வெளியில் உங்களுக்கு ரியலாக மாறணும். நல்ல வார்த்தை சொல்லியிருக்கேன். காட் வந்து இந்த சர்ச்சில் இப்படி ஆண்டவரை பார்க்குறத விட, இந்த சர்ச்சுக்கு வெளியில் கார் எடுத்துகிட்டு போவீங்க, பைக் எடுத்துகிட்டு போவீங்க, நடந்து போவீங்கல்ல, கிராப்புக்கு துங்கு பண்ணுவீங்க, கிராப்காரன் இன்னும் வரல, கடுப்பாக இருக்குன்னு. அந்த டைமில் காட் உங்களுக்கு ரியலாக இருக்கணும். கிராப்குள்ளே நீங்களும் ஆண்டவர் ஏறணும். எல்லாமே உங்களுக்கு காட் ரியலாக தெரிஞ்சிடணுங்க. இந்த சர்ச்சுக்கு வெளியில் என்னைக்கு கடவுள் நமக்கு ரியலாக தெரிகிறாரோ, உங்கள் பெட்ரூமில் எப்போ கடவுள் உங்களுக்கு ரியலாக தெரிகிறாரோ, உங்கள் பாத்ரூமில் கடவுள் எப்போ உங்களுக்கு ரியலாக தெரிகிறாரோ, உங்களுக்கு கிச்சனில் எப்போ கடவுள் ரொம்ப ரியலாக தெரிகிறாரோ, உங்கள் வேலை செய்கிற இடத்துல கடவுள் உங்களுக்கு ரியலாக தெரிகிறாரோ, நீங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் உங்களுக்குள்ளே இருக்கான்றது எப்போ ரியலாக தெரியுதோ அன்னைக்கு நீ வாழ்க்கையை கண்டுபிடிச்சிட்ட. அது வரைக்கும் எத்தனை வருஷம் எடுத்தாலும் இந்த நாய்ஸஸ் ஒன்று வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நின்று ஜெபம் பண்ணும்போது, லெட் அஸ் ரியலி வாட் ஆர் யூ சேயிங் டு மீ. அடிக்கடி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, அடிக்கடி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, வாட் ஆர் யூ சேயிங் இன் திஸ் மேட்டர். இந்த காரியத்தில் நீங்கள் என்கிட்ட என்ன சொல்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க. இப்போ வரும்போது ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு சகோதரி வந்து மைக் எடுத்து சாட்சி சொல்லுது, எனக்கு என் பிள்ளை அழுதா ரொம்ப பயமாக இருக்கும், ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். யாராவது என் பிள்ளையை அழ விட்டுட்டாங்களா நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவேன். இந்த மூத்த பிள்ளை 2வது பிள்ளையை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். 2வது பிள்ளை ரொம்ப அழுவோம். மூத்த பிள்ளைக்கு 13 வயசுன்னு சொன்னாங்க, 2வது பிள்ளைக்கு இப்போ தான் 4 வயசுன்னு சொன்னாங்க. இப்போ தான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டுட்டு வந்து கேட்டேன். நான் சர்ச்சிலேருந்து வரும்போது நினைக்கிறேன், கிளைங் சர்ச்சிலேருந்து வரும்போது, அப்போ அந்த சர்ச்சில் சொல்லி கொடுத்தாங்களாம். என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? எந்த காரியத்தையும் ஹோலி ஸ்பிரிட்டை உள்ளுக்கு கனெக்ட் பண்ணி கேளு. எந்த காரியமும் ஹோலி ஸ்பிரிட்டை கேளு. எனக்கு ஏன் என் பிள்ளை அழுதா இவ்வளோ கோபம் வருது, இவ்வளவு எரிச்சல் ஆகுது, இதுக்காக நான் சண்டை கொடுக்குறேன். என் புருஷன்ட்டையும் சண்டை கொடுக்குறேன், என் பெரிய மகள்கிட்டையும் சண்டை கொடுக்குறேன், மற்றவங்கள்ட்டையும் சண்டை கொடுக்குறேன். என் பிள்ளை அழுதா ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்னு உள்ளுக்கு இருக்கிற ஒரு சத்தத்தை கேளுன்னு ஆண்டவர் தேவ மனுஷன் சொன்னதை வச்சு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சான். என்னப்பா உள்ளுக்கு ஏன் எனக்கு இப்படி ஆகுதுன்னு. அந்த டைமில் காட் பாருங்கள் உள்ளுக்கு இருந்து என்ன பேசுகிறாருன்னு. என்னதான் பேசுனார்? சின்ன வயசில் உன்னை பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, உங்கள் அம்மா உன்னை பாட்டி வீட்டுக்கு போய் அனுப்பிடுச்சு. நீ பாட்டி வீட்டில் ரொம்ப அழுத, ரொம்ப தனியாக விடப்பட்ட, அம்மா இல்லை, பாட்டி வீட்டில் வளர்ந்தனால ரொம்ப அழுத. அந்த வயசுலலாம், சின்ன வயசில் நீ அழுதது உனக்கே உள்ளுக்கு படிஞ்சிருச்சு, ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஓம் பிள்ளை அழுவும் போது உனக்கு அப்படியே அந்த சின்ன வயசில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டியோ, அந்த 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசில் நீ கதறினல்ல, அதனால தான் இப்போவும் அதே உணர்ச்சியில் கதற. நீ உன் பிள்ளை அழுந்தா இப்போ என்ன தெரியுமா நீ கேட்கணும்? ஆவியானவரே அந்த இடத்துல கதறும் பொழுது அந்த பிள்ளைக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சு, நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செஞ்சீங்கன்னு கேளு அப்படின்னு உள்ளுக்கு ஒரு சத்தம் கேட்கும்போது ஆவியானவர் அந்த சின்ன பிள்ளையை போய் கட்டி அணைச்சாராம். ஏது? இந்த பிள்ளைய யார்? இந்த தாயை போய் கட்டி அணைச்சாராம். காட் வந்து அவங்கள கட்டி அணைச்சாராம். கட்டி அணைச்ச உடனே ஒரு சமாதானம். அப்படியே அந்த ப்ரேயரில் போகிறாங்க, ஒரு சமாதானம். இப்போ சொல்கிறாங்க, என் பிள்ளை அழுதா நான் எனக்கு இரிட்டேட் ஆகாது, எனக்கு கடுப்பாகாது. இப்போ பார்த்தீங்களா மைண்டோட நாய்ஸ் பார்த்தீங்களா என்ன மாதிரி ஒரு ஆள் சிக்க மாட்டு வைக்குதுன்னு.
பட் உள்ளுக்கு இருக்கிற சத்தம் என்ன மாதிரி விடுதலையாக்குது பார்த்தீங்களா? என்ன மாதிரி விடுதலையாக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் காட்டுக்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா ஆன்சர் இருக்குது. உள்ளுக்கு ஆன்சர் இருக்குது, உள்ளுக்கு ஆன்சர் இருக்குது. இதோ வெளியே ஆன்சர் இருக்குது, கேட்டுக்கிட்டே இருந்தால் ஆன்சர் இருக்குது. ஆன்சர் கண்டிப்பாக இருக்குது. ஞானத்தை கேளு, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ. கர்த்தர் நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். காட் அவரோட பிள்ளைக்குன்னு விசேஷமான ஞானம் வச்சிருக்கிறார். எல்லா காரியத்தையும் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுற ஞானம், பிரச்சனைகளை கையாளக்கூடிய ஞானம், சரியா நாக்க பயன்படுத்துகிற ஞானம், எல்லாமே காட் அவரோட பிள்ளைக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம கேட்கறது இல்லை. இங்கே என்ன சொல்லுதோ இங்கே வரணும். செம்மையாக போட்டோம்ல, அதில் வந்து சொல்கிறது செம்மையாக கொடுத்த அந்த பிள்ளைக்கு நல்லா அதோட மூஞ்ச தொங்க போட்டு போயிடுச்சான். அது மூஞ்ச தொங்க போட்டு போச்சு. நீ அதோட முடிஞ்சு அந்த பிள்ளையாவது எழுச்சி நிற்க, நீ எழுச்சி நிற்க மாட்டேன். நான் என்ன கேட்குறேன்னா, வேர் ஆர் யூ பிக்கிங் த நாய்ஸ் ஆர் வாய்ஸ் இன் த மிட்ஸ் ஆஃப் கேஆஸ் ஓ இன் யோர் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் எந்த சத்தத்தை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கிட்டே வரீங்க? உங்கள்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். உங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காருன்னு சொல்கிறேன். அவர் பேசுகிறத நிறுத்தவே இல்லைன்னு சொல்கிறேன். இன்னொன்று சொல்லிட்டேன், கோட்டை தவிர வேறு யாரும் உங்கள்கிட்ட இவ்வளோ அதிகமாக பேசுனதில்லை. எந்த மேட்டரை கொடுத்தோம், ஈவன் கணவன் மனைவி வைஃப் பிள்ளைங்களை கொடுத்தும் சரி, இல்லை ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க, அந்த காரியத்தில் கோட்டோட வாய்ஸ் உள்ளுக்கு இருக்குது. அந்த சத்தம் உங்களை நடத்தும். அவர் உங்களோட பேசுவார். ஈவன் இதை படிக்கும் போது கூட அவர் பேசுவார். நம்புங்க, இதை எனக்கு வெளிப்படுத்துவார், எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். உங்கள் பிள்ளைங்களை பட்டு கன்ஃபியூஸ் ஆகி குழப்பமாகி சந்தேகப்பட்டு பயந்து உங்கள் பிள்ளைங்களை தேவையில்லாமல் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. உள்ளுக்கு இருக்கிற வாய்ஸ் சொல்லும், அந்த டைமில் சொல்லுங்கள் வாய்ஸ். உங்கள் பிள்ளைங்களை குறித்து கடவுளுடைய சத்தத்தை கேளுங்க. காடி ஓட்டும் போது கடவுளுடைய சத்தத்தை கேளுங்க. ஏதாவது ஒரு பயம் வந்துச்சுன்னா, ஏன் அந்த பயம் வருதுன்னு உடனே ஹோலி ஸ்பிரிட் உள்ளுக்கு இருப்பார், கனெக்ட் பண்ணி பேசுங்க. 24 மணி நேரம் 24/7 24 மணி நேரம் 7 நாளும் அந்த சத்தம் உங்கள்கிட்ட பேசும். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் மைண்டே 24 ஹவர்ஸ் உங்கள்கிட்ட பேச முடியும்னா, காலையில் எழுந்திரிச்சாலும் உங்கள்கிட்ட மைண்டு தான் பேசுது. சரி, ஃபோன் எடுத்துப்பார். ஃபோன் எடுத்துப்பார். இது யார் சொன்னா ஃபோன் எடுத்துப்பாருன்னு? உங்கள் உடம்பு சொன்னிச்சா? உங்கள் மைண்டு தான் சொன்னிச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னா சொல்லிடு, இன்றைக்கி வேலைக்கு வரலன்னு சொல்லிடு. யார் சொன்னால்? மைண்டு சொல்லுது. உங்கள் சூழ்நிலைக்கெல்லாம் மைண்டு ஒரு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உள்ளுக்கு ஆவியானவரோட சத்தம் கொடுப்பார். எல்லாமே இந்த மைண்டை ஷட் பண்ணிவிட்டு, ஐ வாண்ட் டு லிசன் டு யுவர் வாய்ஸ், உங்கள் சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். அதே 14வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. 14:26 14:26 பைபிள் எடுத்து வந்தீங்களா இல்லையா? தேற்றவாளனே என்ன தெரியுமா? உன் அருகில் எப்பொழுதும் உனக்கு உதவி செய்யும்படி நிற்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அருகில் நிற்க அழைக்கப்பட்டவர், இதுக்கு பேர் தான் தேற்றவாளன். எப்போ பார்த்தாலும் உனக்காக பேசுகிறவர், உன்னோடு பேசுகிறவர், இதான் அர்த்தம். உனக்காக பரிஞ்சு பேசுகிறவர், உன்னோடும் பேசுகிறவர், இதான் பரிசுத்த ஆவியானவருக்கு அர்த்தம். தேற்றவாளன். Do you know what is the meaning of comforter? The one who called to stand alongside and always to intercede for you and always to talk to you and help you. Do you know what is the meaning of comforter? Holy Spirit. தேற்றவாளன்னா என்னது அர்த்தம்? எப்போ பார்த்தாலும் உங்க கூடயே இருந்து உங்ககிட்ட பேசுகிறவர், உங்களுக்காக போய் மற்றவங்கள்ட்ட பேசுகிறவர், தேவன்கிட்ட பேசுகிறவர், மற்றவங்கள்ட்ட பேசுகிறவர். இன்னும் என்னென்ன குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்களோ, பெட்டர் யூ லிசன் டு திஸ் வாய்ஸ். எதிர்காலத்தை குறித்து புத்தி என்ன சொல்லுது? இந்த புத்தி ஏற்கனவே கணக்கு போட்டுச்சு பாருங்க. அந்த கணக்கை மட்டும் நம்பிடாதீங்க. உள்ளுக்கு இருக்கிற சத்தம், கடல் மேலே நடந்து வானாலும் கால் எடுத்து வச்சிருங்க. இந்த சத்தம் என்ன சொல்லுதோ அது கேளுங்க. இந்த சத்தம் சொல்லும். ஒரு பெண்ணு காணிக்கை கொடுக்க வந்த போன எல்லாரும் பணக்காரனுங்களாக இருந்தானுங்க. காணிக்கை கொடுக்கும்போது ஜீசஸ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எவன் எவ்வளோ காணிக்க போடுறான்னு பார்க்குறாரு. ஏன் எவ்வளோ காணிக்க போடுறான்னு பார்க்குறாருந்தம்மா, அவனோட ஹார்ட்டை கண்டுபிடிக்க தான். ஏன்னா காசுக்கும் ஹார்ட்டுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. காசுக்கும் ஹார்ட்டுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஒருத்தனோட ஹார்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா, அவன் காசுக்கு மேலே வச்சிருக்கிற மனசை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போது நிறைய காசு உள்ளவன் போட்டான், பெரிய பெரிய தொகையை தான் போட்டான், பெரிய பெரிய தொகையை போட்டான். ஒரு விதவை
கடைசியில் 2 காசு என்னமோ 2.5 காசு கொண்டாந்து போட்டான். அவன் கையில் இருக்கிறது 2 காசு 2.5 காசு கொண்டாந்து தூக்கி போட்டான். ஜீசஸ் அந்த காசு எடுத்து கையில் வச்சுட்டு என்னமா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் இவ்வளோ காசு கொடுத்தீங்க, ஆனால் இவ தான் எல்லாத்தையோட பெரிய தொகை கொடுத்தா, பெரிய காசு கொடுத்தா அப்படின்னு சொன்னார். ஏன் தெரியுமா? எல்லாரும் இந்த வாய்ஸை கேட்டுட்டு போடுறது. இவ ஹார்ட்லேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுரு, உங்கள்கிட்ட இருக்குது இவ்வளோ தானே, கடைசியாக இவ்வளோ தானே இருக்குது, எல்லாத்தையும் போட்டுரு. எல்லாத்தையும் போட்டுட்டாளா? முட்டாள்தனமாக இருக்கும். அடுத்த வேலை பிரயாணம் பண்ணி போக காசு இல்லை, அடுத்த வேலை சாப்பிட காசு இல்லை, எல்லாத்தையும் போடுறா பாருங்கள். இதுதான் உள்ளுக்கு இருக்கிற சத்தத்தை கேட்டான். சில நேரத்தில் உள்ளுக்கு இருக்கிற சத்தம் உங்கள் புத்தியோட ரொம்ப கான்ட்ராடிக்டடாக இருக்கும். நீங்கள் பார்த்த அழகு இருக்காது, கடவுள் சொல்வார் அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும். நீங்கள் பார்த்த அழகு இருக்காது, நீங்கள் எதிர்பார்த்த அழகுலாம் அங்கே இருக்காது. ஆனால் காட்டுக்கு தெரியும் யாரை சூஸ் பண்ணி கொடுக்கணும்னு. ஆனால் நீங்கள் எப்போது இப்படி கணக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் புத்தி சொல்கிற கணக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா காட் சொல்கிற கணக்கை விட்டுருவீங்க. காட் சொல்கிற கணக்கை விட்டுருவீங்க. புத்தி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா காட் சொல்கிற கணக்கை விட்டுருவீங்க. அப்புறம் நீங்கள் போய் ஏதாவது முட்டி மோதி இருக்கும் போது நீங்கள் போய் கேட்பீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. என்னத்தை ஹெல்ப் பண்ண முடியும்? அப்போவும் புத்தி சொல்கிறதான் கேட்பீங்க. இன்றைக்கி இந்தியாவில் கிறிஸ்தவங்க கல்யாணத்தில் 10 பேர் கல்யாணம் பண்ணால் 4 பேர் டிவோர்ஸாம். கிறிஸ்தவங்க யார் சொன்னால், அங்கே கிறிஸ்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு ஆசிரியர், ஒரு வாத்தியார் சொன்னார், எங்களெல்லாம் வச்சு பாஸ்டரங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்னாரு. நான் அங்கே போயிருந்தேன், பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்தியாவில் டிவோர்ஸ் ரேட் அதிகமாகிடுச்சு. 6 பேரில் 10 பேரில் அல்லது 100 பேரில் 40 கல்யாணம் உடஞ்சி போச்சு, திருமணங்கள்லாம் உடஞ்சி போச்சு. ஏன் தெரியுமா உடையுது? கல்யாணத்தில் அவனுங்க பார்க்குற கணக்குகளை பார்க்கணுமே. யார் படிச்சிருக்கிறா, யார் காசு சம்பளம் கூட எடுக்கிறா, யார் டவுரி கூட கொடுப்பா, யார் எந்த பொண்ணை கட்டிக்கிட்டால் காசு ரொம்ப வரும். இப்படியே குட்டிச்சோராச்சு கிறிஸ்டியானிட்டி. பிறகு ஜாதி பார்ப்பாங்க. இன்ன வரைக்கும் அங்கே ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணுறான். எப்படிங்க காட் வந்து அந்த அவர் நடத்த முடியும்? இந்த புத்தி சொல்கிறதெல்லாம் கேட்டால் அதுக்குன்னு ஏதாவது குப்பையை போய் கல்யாணம் பண்ணிட்டு வான்னு நான் சொல்லலை. காட்ஸ் சாய்ஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். கடவுளுடைய சத்தமும் கடவுளுடைய வழிநடத்தலும் தான் சிறந்தது. பைபிள் திட்டமாக சொல்லுது, உன் சொந்த புத்தியில் சாஞ்சிராத, சொந்த புத்தி கேட்குறத சொல்லாத. சரி, அவன் பார்த்துட்டு உன்னை பார்த்துட்டு முறைச்சிட்டு போயிட்டானா, சொந்த புத்தி சொல்கிறத கேட்காத. அந்த நேரத்தில் ஆவியானோட சொல்லி நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன், ஆனால் இந்த நேரத்தில் நான் உங்கள் சத்தத்தை தான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் காலில் போய் உழுவு சொன்னீங்க, உழுவுறேன். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு குழப்பத்தில் வாழ போகிறீங்க? இந்த சர்ச் பில்டிங் கட்டும் பொழுது ஒருத்தர் சொன்னார், அவர் ஒருத்தர் சர்ச் வாங்க போகிறாரா, என்கிட்டேருந்து 7,000 வெள்ளி வாங்கினார். 7,000 வெள்ளி வாங்கினார். இந்த சர்ச்சுக்கு கட்ட இந்த காசை நான் தூக்கி அவர் கையில் கொடுத்தேன். ஏன்னா இந்த சர்ச்சு காசு கட்டுறதுக்கு 3 மாதம் எடுக்குமா. அவர் சொன்னார் 2 வாரத்தில் திருப்பி கொடுத்துட்றேன்னாரு. அவர் சர்ச்சு வாங்குறாரு, அவரும் சர்ச்சு வாங்குறாரு. நான் திருப்பி கொடுத்தேன். 2 வாரத்தில் கொடுக்குறான்னு 2 மாதம் கொடுக்கல. 2 மாதத்தில் கொடுக்க வேண்டியது 2 வருஷத்தில் கொடுக்கல. அவர் ஆனால் காடியை மாற்றி பென்ஸ் காடி பாய்க்கிறாரு. ஆனால் இந்த காசை கொடுக்கல. சரியான கோபம், சரியான எரிச்சல், சரியான வேதனை. சர்ச்சில் உள்ள லீடர்ஸ் கூட்டி போய் அவங்க வீட்டில் போய் கத்தலாமான்னு நினச்சேன். வீட்டில் போய் கத்திடுவோம். ஆனால் சர்ச்சில் உள்ள காசு. அந்த டைமில் நான் லண்டனுக்கு போனேன். லண்டனுக்கு போகும்போது கர்த்தர் என்கிட்ட பேசினார். நீ எதுக்கு கொடுத்த? கஷ்டப்படுறாங்கன்னு தானே கொடுத்த, நல்ல உள்ளத்தோட கொடுத்த. பைபிளில் சொல்லுது பாருங்கள், இப்படி தான் கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள். ஏழைக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கு கொடுக்குறான், கர்த்தர் அதை திருப்பி கொடுப்பார். நீ வந்து கர்த்தருக்கு கொடுத்துட்டேன்னு நினச்சி விட்டுரு. ஏன் அவனை பார்த்தா முறைக்கிற? ஏன் அவனை பார்த்தா கோபம் வருது? அவனுக்கு ஏதாவது செய்யணும் போல தோணுது உனக்கு? நீ எனக்கு கொடுத்த தானே, என்ன நினச்சி தானே கொடுத்த, அதோடு விட்டுரு. அப்புறம் நான் 1 மாதம் எடுத்துச்சு இதுக்கு ப்ரே பண்ணி, ஏன்னா அவ்வளவு கெட்ட குணத்தை உள்ளுக்கு வச்சுட்டு, நான் கெட்ட எண்ணங்கள் அவ்வளோ தூரம் அழுத்திருச்சு என்ன. எவ்வளவு கஷ்டப்பட்டு அது மக்களோட பணத்தை எடுத்து கொடுத்தேன் நான். ஆனால் அங்கேருந்து திரும்பி வந்தேன், லண்டன்லேருந்து திரும்பி வந்தேன். எனக்கு ஒரு 7,000 வெள்ளி காணிக்க கிடச்சி, அந்த 7,000 வெள்ளி கொண்டு வந்து இந்த சர்ச்சு கொடுத்தேன். சர்ச்சு கொடுத்துட்டு ஒரே மாதத்தில் கர்த்தர் இந்த பில்டிங்க்கு 35,000 வெள்ளி கொடுத்தார். 7,5 35. அந்த ஆளுக்கு 7,000 தான் கொடுத்தோம். கர்த்தர் எங்களுக்கு இதே பில்டிங்க்கு 35,000 வெள்ளி கொடுத்தார். நான் கிட்டத்தட்டங்க 1 வருஷம் 1.5 வருஷம் இந்த மைண்டு சொல்கிறத கேட்டு கடவுள் செய்யலையும் அடைச்சி வச்சுட்டேன். கடவுளை செய்ய முடியாமல் ஆக்கிட்டேன். நானும் நிம்மதி இல்லாமல் போயிட்டேன்.
ஆனால் என்னைக்கு கடவுளோட வார்த்தை கடவுள் உள்ளுக்கு பேசுறதுக்கு நான் ஆனர் பண்ணணும், அந்த சத்தத்தை கேட்டுட்டு மன்னிச்சிட்டணும், விடுதலையாக்கணும். இனிமேல் அவரை பார்த்தா நான் காசை பற்றி நினைக்க மாட்டேன், அவர் செஞ்ச தீமையை நான் நினைக்க மாட்டேன். எனக்கு கர்த்தர் கொடுப்பாரு, கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு கொடுத்தேன், கர்த்தர் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ பின்னாடி கொடுப்பாரு, நான் அது நோ ப்ராப்ளம் அப்படின்னு என்னைக்கு விட்டனோ அன்னைக்கு கடவுள் ஒரே மாதத்தில் அற்புதம் செஞ்சார். எல்லா நஷ்டங்களும் லாபமாக மாறும் இந்த சத்தத்தை கேட்காம இந்த சத்தத்தை கேட்டோம்னா. எல்லா விஷயத்துக்கும் ஒரு உடுப்பு வாங்க போனால் இந்த சத்தத்தை கேட்கணும். நான் இந்த சட்டை வாங்கிட்டா வாங்க வேணாமா கேட்கணும் உள்ளுக்கு. இப்போ நான் வாங்குறதுக்கு போகிறேன், ஆண்டவரே நான் புத்தி இப்போ சொல்கிறத கேட்டேன்னா இது வாங்கணும்னு நினைப்பேன், இது வாங்கணும்னு நினைப்பேன், அங்கவே 2 மணி நேரம் செலவு பண்ணிடுவேன். எனக்கு ஹோலி ஸ்பிரிட் உள்ளுக்கு பேசுங்க, நான் போனால் சரியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு 2-3 இடத்துக்கு போவீங்க, சரியாக பிக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஏன்னா உள்ளுக்கு இருக்கிற சத்தம் உங்களை நடத்தும். யாரெல்லாம் உள்ளுக்கு கடவுளுடைய ஆண்டவருடைய ஆவியானவர் உள்ளுக்கு இருக்காரு, எல்லா நேரத்திலும் எனக்கு உதவி செய்ய, என் கூட பேச, எனக்காக பேச, என் கூட பேச, எனக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்ய கர்த்தர் என் உள்ளத்தில் இருக்காருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை நம்புனீங்கன்னா, ப்ரே பண்ணுறது 1 மணி நேரமாக இருக்கலாம், ப்ரே பண்ணுறது அரை மணி நேரமாக இருக்கலாம், ஆனால் ப்ரேயரே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடணும். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும். என்னன்னு தெரியல, என் மைண்டு இப்படி ஓடுதுப்பா அப்படின்னு சொல்லணும் உள்ளுக்கு. ஆவியானவரே என் மைண்டு ஓடுது, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த சிச்சுவேஷன், இந்த எண்ணம், இந்த கெட்ட காரியம் என் மனசில் வருது, நீங்கள் என்கிட்ட என்ன பேசுகிறீங்கன்னு கொஞ்சம் டியூன் பண்ணிட்டோம்னா உள்ளுக்கேருந்து ஒரு விடுதலை வரும் பாருங்கள். உள்ளுக்கேருந்து ஒரு விடுதலை வரும் பாருங்கள். ஜெயமோ கர்த்தரால் வந்துடும். அந்த வசனத்தை படித்து முடிப்போம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற 26 வசனம். என் நாமத்தினாலே, யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், எல்லாவற்றையும் போதிப்பார். 2 விஷயங்க. ஆவியானவர் வந்துட்டார்னா ஏற்கனவே கடவுள் சொன்னதை நினைப்பூட்டுவார். அப்போ இது நமக்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாக அவர் நினைப்பூட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும். 2வது எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். என் பிள்ளைங்களை எப்படி நேசிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா சொல்லிக் கொடுப்பார். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேளுங்க. எந்த விஷயத்தில் என் குடும்பத்தில் நான் தவறுறேன்னு கேளுங்க, உள்ளுக்கு இருந்து சொல்லிக் கொடுப்பார். என் பொண்டாட்டியை நேசிக்க தரல, என் உள்ளத்துலேருந்து பேசுங்க. இந்த சத்தமெல்லாம் சொல்லுது முடியாதுன்னு, பட் உள்ளுக்கு இருக்கிற சத்தம் என்ன விடுதலையாக்கட்டும். எல்லாவற்றையும் போதிப்பார். காலையில் எழுந்திரிச்சா அம்மாமாருங்களுக்கு வர பிரச்சனை என்ன தெரியுமா, எனக்கு இன்றைக்கி என்ன கறி வைக்கிறதுனே தெரில. இயேசு சொல்கிறாரு எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார், எல்லாவற்றையும் போதிப்பார். உள்ளுக்கு இருக்கிற சத்தம் சடின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே டக்குன்னு வரும். உள்ளுக்கு இருந்து சத்தம் மைண்டுக்கு வட்டிக்கும் பாருங்கள், நீங்கள் அதை செய்வீங்க, நல்லாயிருக்கும். எல்லாவற்றையும் போதிப்பார். அண்மையில் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தப்போ பாஸ்டர் மனைவி என்னை சாப்பிட கூட்டி போயிருந்தாங்க. நான் கேட்டேன், இப்போ எப்படி பண பிரச்சனைலாம் எப்படி போகுது? அப்போ சொன்னாங்க, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், அவங்க சொன்னாங்க, என்னோடய ஆவிக்குரிய தகப்பன் சொன்னார், என்னை டைலர் வேலையில் இறங்க சொன்னார். டைலரிங் வேலையில் இறங்க சொன்னார். எனக்கு அது செய்யணுன்னு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு, இறங்க சொன்னார். பிஸ்னஸ் தொடங்குன்னு சொன்னார். அப்போவே அவர் என்னை ஆசீர்வதிச்சார். அப்போ நான் சொன்னேன், எங்கே போய் படிச்சிங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் எங்கேயுமே படிக்கலை பாஸ்டர். யூடியூப்பில் பார்த்தீங்களான்னு கேட்டேன். பார்க்கல பாஸ்டர் அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபோனில் உள்ள அவங்க ரவுக்க தைச்சது, அவங்க பஞ்சாப் ட்ரெஸ் தைச்சதெல்லாம் காமிச்சாங்க. நான் அதிர்ச்சியில் அப்படியே உட்காந்துட்டேன். இப்படியும் காட் சொல்லிக் கொடுப்பாரா? நான் கையை வைப்பேன், எப்படி வெட்டணும்னு சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. எப்படி வெட்டணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி தைக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கி நான் அவ்வளோ பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், இப்போ கூடி சீக்கிரத்தில் கடை திறக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிக்கிற ஆவியானவர், எல்லாவற்றையும். யோவான் 16:13, யோவான் 16:13, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். பிசாசு பொய்க்குள்ளே நடத்திக்கிட்டே இருப்பான். நம்மளோட மைண்டில் உள்ள சத்தம் நம்மளை பொய் சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கும், பொய்யை நம்ப வச்சுக்கிட்டே இருக்கும், தப்பு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும், தப்பாக பேச வச்சுக்கிட்டே இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்கிறேன்,
பயங்கரமாக கோபம் வர்ற நேரத்தில் உள்ளுக்கு சத்தத்தை கேளுங்க, சீக்கிரமாக நல்லாயிருங்க. சில பேர் கத்தி எடுத்துகிட்டு போவான், வெட்டுறதுக்கு போவான், யாரையோ பக்கத்தில் இருக்கிற அவங்க அம்மா அப்படியே பிடிச்சிக்கும் பாருங்க, வெட்டாதீங்கன்னு, போவாதையான்னு. அந்த மாதிரி தான் ஹோலி ஸ்பிரிட் பட்டுன்னு உங்களை அப்படியே பிடிச்சிக்குவார். டோன்ட் சே திஸ் ஒன், இந்த எதிர்த்து போவாத, தீமையோடு எதிர்த்து நிற்காத, அப்படி சொல்லுவார். இன்றைக்கி நான் பார்க்குறேன் ஒரு சில பேர் இத்தனை வருஷமும் இன்னும் கோவ குணம் மாறவே இல்லை. எனக்கு பயமாக இருக்குது உங்களை நினச்சா. இன்னும் இந்த நாய்ஸில் தான் வாழ்கிறீங்களா இல்லை வாய்ஸில் வாழ்கிறீங்களா? இன்னும் இந்த இறைச்சல், மைண்டில் கேட்குற இறைச்சல் தான் உங்களை சத்தம் போட வைக்குதா இல்லை உள்ளுக்கு இருக்கிற ஆவியானவர் உங்களை சமாதானப்படுத்துகிறார்? அதே போல் தான் உள்ளுக்கு இருக்கிற ஆசைகள், இச்சைகள் எல்லாம் உள்ளுக்கு இருக்கிற இச்சைகள் தான். எந்த போராட்டம் வந்தாலும் இந்த நாய்ஸில் போய்ட்டு கூடு கட்ட வேணாம், இந்த வாய்ஸில் போயிட்டு விடுதலை ஆகுங்க. உள்ளுக்கு இருக்கிற சத்தத்தை கேளுங்க. ஹோலி ஸ்பிரிட் எனக்கு உதவி செய்கிறவர், இப்போ என் கூட என்ன பேச விரும்புகிறீங்க பேசுங்க, 2-3 வாட்டி கேளுங்க, பேசுங்க அப்படின்னு. வீட்டில் சாவியை தொலைச்சிட்டா பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காதிங்க எல்லா இடத்துலையும். அதை தொலைச்சி விட்டு இதை தொலைச்சி விட்டேன், இங்கே வைக்கிற ஜாமான் எங்கே வைப்பீங்க அப்படி இப்படின்னு. அப்படி பேய் மாதிரி கத்தி என்ன பண்ண போகிறீங்க? வீட்டில் குழப்பம் உண்டாக்க போகிறீங்களா? யார்கிட்டையாவது கேளுங்க, 2-3 இடத்துல கேளுங்க. முடிச்சிட்டிங்களா? அடுத்தது உள்ளுக்கு கேளுங்க. என்னை சரியாக அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுங்க, சரியாக அது என் கண்ணு முன்னுக்கு தெரிகிற மாதிரி வைங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா சரியாக ஒரு யோசனை வரும், நீங்கள் அங்கே போவீங்க, கண்டுபிடிச்சி கொண்டு வரும். இதில் நிறைய சாட்சி என் மனைவிட்ட இருக்குது, போய் கேளுங்க. கடைசியில் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. டக்குன்னு போய் கேட்டு சரியாக கண்டுபிடிச்சி, அது பயங்கரமான ஒரு இடமா இருக்கும். எப்படித்தான் அங்கே போய் இவங்க தேடினாங்கன்னு தெரியாது, சொல்லிடுவாங்க. அங்கே போய் சொன்னார், அங்கே பார்த்தேன், கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பிதா கிட்ட என்னென்ன கேட்குறாரோ, ஜீசஸ் கிட்ட என்னென்ன கேட்குறாரோ அதெல்லாம் உள்ளுக்கு உங்களுக்கு கிளியராக சொல்லணுன்னு தான் ஆவியானவர் வந்து உள்ளுக்கு இருக்காராம். இயேசுக்கிட்டையும் பிதா கிட்டையும் என்ன கேட்குறாரோ அதை உங்ககிட்ட சொல்ல தான், என்கிட்ட சொல்ல தான் ஆவியானவர் இருக்கு. நாளைக்கு வேலைக்கு போவீங்க, உள்ளுக்கு அவர் இருக்கிறார், அவர் கூட போங்க. வேலை செய்கிற இடத்துல போயிட்டு உங்கள் லைன் லீடர் இருப்பாங்கள்ல, சூப்பர்வைசரு, ஒழுங்காக அவன் பேச்சை கேளுங்க, அவங்க பேச்சை கேட்டு மதித்து நடக்கும். உங்களுக்கு மேலே இருக்கிற பாஸுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுங்க. கர்த்தர் ஏன் வேலை செய்கிற இடத்துல உயர்த்தலை தெரியுமா? ரொம்ப பேர்த்த வேலை செய்கிற இடத்துல போச்சுலாம். நீங்கள் அபேஸ் வேலை செய்கிற இடத்துல போச்சு, ரொம்ப பேர் வேலை செய்கிற இடத்துல போச்சு. அங்கே ஜீசஸுக்கு சேவை செய்யலை, நம்ம சும்மா சம்பளத்துக்காக வேலை செஞ்சுட்டு வந்துட்டோம். நிறைய கெட்டதை செஞ்சிட்ருக்கோம் வேலை செய்கிற இடத்துல. சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியத்தை குறித்து ஏன் குழம்புறீங்க? அவர் உங்களுக்கு அறிவிப்பார். இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சொல்லி, இதெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஆண்டோட்ட போய் கேட்கணும். நீங்கள் சொன்னீங்க தானே, என்கிட்ட நீங்கள் பேசுவீங்க, வரப்போகிற காரியங்களை அறிவிப்பீங்க. அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். 14 வசனம். என்கிட்ட இருந்து அவர் சொல்கிறதுனால என்னை மகிமைப்படுத்தும். ஸோ ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிற விஷயத்தை நீங்கள் கேட்டு அதில் நடக்கிற ஜெயத்துக்கு உடனே தேவனுக்கு மகிமையை செலுத்தணும். இயேசுகிட்ட சொல்லணும், உங்களால் தான் இது நடந்துச்சு, இது உங்களால் தான் ஆணுச்சு, அவரை மகிமைப்படுத்துங்க. ஸோ வாட் am I trying to say finally? அப்பக்காக்க சிம்பிள் ஆன்சர் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஸ்டாப் த நாய்ஸ் அண்ட் ஹியர் த வாய்ஸ். ஜெபிக்க போவீங்க, அங்கே போயிட்டு சத்தத்தை கேட்டு ப்ரே பண்ணுங்கள், சத்தத்துலேருந்து ப்ரே பண்ணுங்கள். இந்த மைண்டு கிட்டு ஓடும், உள்ளுக்கு எழுந்து பேசுங்க. ஆவியன் அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. ப்ரே பண்ண முடியாதவங்களாம் சின்னாங்க ப்ரே பண்ணுவீங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. உள்ளுக்கு இருக்கிற ஆவியானவர் தான் என் மூலமாக ஜெபிக்க போகிறாரு, அவர் தான் எனக்கிட்டேருந்து பேச போகிறாரு, அவர் என் மூலமாக விண்ணப்பம் பண்ண போகிறாரு, என் மூலமாக துதிக்க போகிறாரு அப்படின்ட்டு வாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியாத நேரத்தில் உள்ளுக்கு ஆவியானவர் உங்களை நடத்துவார். இன்றைக்கி நாள் முழுசும் I want to hear your voice. என்னோட நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்கப்பா, உங்களோட சத்தம் என்னை நடத்துவதா அப்படின்னு வாஞ்சைப்படுங்கள், ஆசைப்படுங்கள், ஜெயிப்பீர்கள், நல்லா இருப்பீங்க. அவர் பண விஷயத்துலேயும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார், பிஸ்னஸ்லாம் சொல்லிக் கொடுக்க. சில பேர் இங்கே உள்ளவங்க இன்னும் 4 பேர்கிட்ட, இங்கே உள்ளவங்க 4 பேராக நீங்கள் பிஸ்னஸில் சீக்கிரமாக போயிடணும். நீங்கள் போய் கேளுங்க, உள்ளுக்கு ஆவியானவர் பேசுவார். என்ன பிஸ்னஸில் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்திருக்கும், டக்குன்னு நுழைஞ்சிருக்கும். யார்கிட்டையும் வேலை செய்யாதீங்க,
பிஸ்னஸ்க்குள்ளே போங்க. போய் காலை வச்சுட்டு அடுத்த வாரமே திரும்பி வராதிங்க. இந்த அடுத்த வாரம் திரும்பி வர்றதெல்லாம் வேண்டாம். ஏன் நம்ம அடுத்த வாரமே திரும்பி வர்றது? மாடல் இல்லை பின்னாடி. 6 மாதம் நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், 6 மாதம் லாபமே இல்லாமல் உனக்கு சம்பளம் இருக்கணும், அந்த மாதிரி மாடல் வச்சுக்க. போய் 2 மாதத்தில் இறங்கிட்டு இங்கே போட்டேன் காசு வரலை, இங்கே போட்டேன்னு உடனே போனது. எந்த சீனனாவது இப்படி செஞ்சுருக்கானா பாருங்கள். அவன் அதிலே நின்று கஸ்டமரை சம்பாரிச்சிருவான். 4 பேரா is supposed to involve in business. வேலை விஷயத்தில் சில பேர் இன்னும் தெளிவில்லாமல் இருக்கீங்க. ஒரு வேலையில் உங்களால் சரியாக உட்கார முடியல, கடவுள்கிட்ட கேளுங்க என்ன செய்யணும். உள்ளுக்கு ஆவியானவர்கிட்ட கேளுங்க. வேலை ஆவியானவர்கிட்ட கேளுங்க, பிஸ்னஸ் ஆவியானவர்கிட்ட கேளுங்க என்ன செய்யணும். சின்ன பிஸ்னஸ் செய்யுங்கயா. நான்லாம் Form 5 அப்படி தான் செஞ்சேன். Form 5 படித்து முடிக்கிறேன். அந்த டைமில் போயிட்டு இங்கே கேலில் போயிட்டு எவர் சில்வர் ஜாமான் எடுத்துகிட்டு வந்து இங்கே காஜாங்கில் ஒரு 10 காசு 20 காசு கூட விற்பேன். பைக்கில் போய் எடுத்துகிட்டு வருவேன். ஏதாவது ஒன்று செய். ரொம்ப ஃப்ரீயாக இருந்து ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காத. அவன் விற்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, நீ என்றைக்கு விற்க போகிற? பார்த்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்க, நீ என்றைக்கு விற்க போகிற? நீ என்றைக்கு பிஸ்னஸ் பண்ண போகிற? கடவுளுடைய ஆசீர்வாதம் உன் மேலே இருந்து ஏன் இப்படி கஷ்டப்படுற? மேக் மணி. மே காட் பிளெஸ் யூ. இந்த சத்தம் உங்களை கைவிடாது. இந்த சத்தம் உங்களை திருப்தியாக்கும். இந்த சத்தம் உங்ககிட்ட சொல்லுது, நான் உன்னை திக்கற்றவனை விட மாட்டேன், நீ அனாதை இல்லை, எப்பயும் நான் அவன் கூட தான் இருப்பேன். அப்படி இந்த சத்தம் கேட்குது. ஆமென். காட் பிளெஸ் யூ.